சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் பாஸ்தா பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க, நம்ம சேனலுக்கு போலாம். பாருங்க, என்னென்ன பொருள் தேவைன்னு அதுக்கு எடுத்து வச்சிருக்கோம். லைனா 1 by 1 பார்த்துக்கலாம். பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு ஒரு 3 டம்ளர் தண்ணி அதுல ஊத்துவோம். மூணு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிட்டு தண்ணி கொதிக்க வச்சு நம்ம அந்த பாஸ்டாவை பாயில் பண்ணிக்கலாம். ஒரு துளி எண்ணெய் ஊற்றணும் ஒட்டாதுக்கிறதுக்கு. ஊற்றிட்டு அது கொதிக்க வச்சுட்டு இப்போ அது பாஸ்டா போடுவோம். அதில் தண்ணி கொதிச்சு உடனே போட்டு கலக்கி கொடுத்துனே இருக்கலாம். பாஸ்டா பாயில் ஆனோடனே இப்போ பாஸ்டா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஊற்றும் போது ஒரு கப்பில் எடுத்து ஊற்றிக்கிறோம். எந்த கப்பில் டீ வடிகட்டுற கப் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து ஊற்றிக்கணும். தண்ணி வடிகட்டுறதுக்கு வெடிகட்டி ஊற்றிட்டு அது மேலேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த மேலே எது மேலே, பாஸ்டா மேலே, அந்த சூட்டு மேலேயே ஊற்றினோம்னாக்கா அது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றுறோம் அது மேலே, சில்லுன்னு தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்போ எண்ணெய் கடாயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருமே, அது போடலாம். ஒரு வெங்காயம் எவ்வளோ ஸ்டாப்பா பண்ணி வச்சிருப்போம். ஒரு வெங்காயம் மெலிசா கட் பண்ணிக்கணும் நல்லா. என்ன அப்படி பண்ணா சீக்கிரம் குயிக்கா வெந்துடும். அதனால தான் இப்போ சால்ட்டு போடுறோம். வெங்காயம் போட்ட உடனே சால்ட்டு. இப்போ இந்த பாஸ்டா பண்றதுக்கு எடுத்து வச்சிரு உப்பு, அது கரெக்டான உப்பே தான். ஒரு குடமிளகா கட் பண்ணி பொடியா வச்சிருக்கோம். இஞ்சி பேஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூன். இதெல்லாம் வச்சு கலக்கலாம். ஒரு கலக்கு கொஞ்சம் பாதி கலக்கட்டுன்ட்டு அதுக்கப்புறமா ஒன்னோட ஒன்று கலக்கட்டும்னு இப்போ பீன்ஸ் ஒரு பிடி பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். 1/2 கப்பு. கேரட் ஒரு 2 கேரட், சின்ன சின்ன கேரட் கட் பண்ணி வச்சுக்கிறோம். எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இது ஒரு ஆளுக்கு தேவையானது கொஞ்சம் திட்டமாக செய்கிறேன் நான், அவ்வளோதான். இப்போ பேபிகார்ன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பேபிகார்ன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இந்த பாஸ்டாவுக்கு தேவையானது பொடி பண்ணணும். அது நான் பண்றப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்போத்துக்கு இதுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் கலக்கிட்டு மூடி போடலாம். மூடி போட்டு கலக்கிட்டோம். திருப்பி திறந்து எடுக்கிறோம். பாரு, ஒரே ஆவியில் வெந்துடும். தண்ணி கிண்ணி எதுவுமே போட தேவையில்ல. இப்போ வெந்துச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இப்போ கறி மசாலா ஒரு சின்ன ஸ்பூன் போடுறோம். போட்டு ஒரு கலக்கிட்டு ஒரு மூடி போடுவோம். கொஞ்சம் சும்மா மூடி போட்டு ஆச்சு, கலக்கிட்டோம். இப்போ பாயில் ஆயிடுச்சு எல்லாமே. டவுட்டாக இருந்தால் கையில் எடுத்து பிடிச்சி பார்த்துக்கலாம். பாயில் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பாஸ்டா எடுத்து வச்சிடலாம். அது பாஸ்டா போடுறோம். பாருங்க எப்படி பழப்பலான்னு ஒன்னோட ஒன்று ஒட்டாமக்குது. ரொம்ப வேக வைக்கக்கூடாது, திட்டமாக வேக வச்சு அப்படியே என்ன பண்ணோம், தண்ணி ஊற்றி அழிச்சிட்டு வச்சோம்னா ஒட்டாது இருக்கும். நல்லா பழப்பலான்னு பாருங்க கலக்கிட்டேன்.
எவ்வளோ கலராக இருக்குது பாருங்க, பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சோயா சாஸுக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சோயா சாக்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம், அது ஊற்றலாம். இப்போ தக்காளி சாக்ஸு ஒரு ஸ்பூனு எல்லாம் கலந்துட்டு கொத்தமல்லி போடலாம். கொத்தமல்லி போடலாம். கொத்தமல்லி போட்டு கலக்கலாம். நெய் ஒரு அரை ஸ்பூன் சும்மா ஃப்ளேவருக்காக போடுறேன். நெய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஃப்ளேவருக்காக நெய் போட்டோம்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு ஒரு ஈவினிங் டைமு ஒரு மழை வந்துச்சு, ஒரு பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி டக்குன்னு பண்ணி கொடுக்கலாம். எல்லாம் அந்த ரெடியாக வச்சுருந்தோம்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே பண்ணி தரலாம். பசங்க இப்போல்லாம் இதான நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. எப்பயோ ஒரு டைம், வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணி தரலாம் அந்த மாதிரி பசங்களுக்கு. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தட்டில் எடுத்து வைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. செஞ்சு பாருங்க, டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். நல்ல டேஸ்ட் கொடுக்குது, பயங்கரமாக இருக்குது. எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு அதில் போட்டிருக்கேன். புதுசாக வந்து நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் கிளிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.